ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம 3 விதமான கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஒன்று வந்து ஒர்க் பிளவுசஸ் கொஞ்சம் காட்ட போறேன். அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அடுத்தது வந்து ஷிஃபான்ஸ்ல எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படிங்கறதையும் காட்ட போறேன். ஆல்ரைட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாரியோட பிளவுஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட் பிளட் ரெட் கலர் சாரி, ஆரஞ்சிஷ் ரெட்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த நகைக்கு அவங்க போடக்கூடிய நகைக்கு மேட்சா பண்ணிருக்கேன். இதுல வந்து அவங்க பேர்ல் செட் போட்டுக்கலாம், இல்லாட்டி அந்த சோக்கர்ஸ் மாதிரியானது அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரி லைக் கெம்ப் ஒர்க், ரூபீஸ் அந்த மாதிரி எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ பேக் இந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்லீவ்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வித் லிட்டில் பிட் ஆஃப் டெசல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த பேர்ல் செட்டோட கூட நம்ம ஜுவல்லரி மேட்ச் பண்ணிக்கலாம். பேக் வந்து இந்த நெக் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது இட்ஸ் a different concept, very simple decent design, but still ரொம்ப ஜுவல்லரியோட மேட்ச் ஆகும். செகண்ட் சாரி இது எல்லாமே நம்மளோட சில்க் சாரீஸ் தான். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் காஞ்சிபுரம் சில்க் சாரி வித் திஸ் பார்டர். ஸோ இந்த கிளைண்ட்க்கு வந்து நம்ம பார்டர் எதுவுமே யூஸ்வலா டிஸ்டர்ப் பண்றது கிடையாது, அன்லஸ் அதர்வைஸ் பார்டர்லயும் எங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது. ஸோ இட் இஸ் a very simple work. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டீசெண்டா இருக்கும் வித் a high neck. ஸோ ஃப்ரண்ட் நெக் இந்த பேக் நெக் இந்த மாதிரி அண்ட் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் a mix and match kind of thing. ஒரு பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியை இப்படி கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம், லைக் வித் a very very mild work. தேர்ட் வந்து இந்த சாரி, இதுவுமே நம்மளோட சில்க் சாரி, காஞ்சிபுரம் சில்க் சாரிக்கு. ஸோ we have made an amazing work on it. ஸோ இந்த பிளவுஸோட ஹெவினஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 200 கிராம்ஸ்ல இருந்து 300 கிராம்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். லெட் மீ ஷோ யூ த பேக். ஸோ பேக் இந்த மாதிரி கொடுத்துட்டு இட் இஸ் a very traditional work and it is a very traditional saree. So we have given a very nice small little puff for the sleeves. ரொம்பவுமே puff enhance இருந்தீங்கன்னா you will look broader. இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டமின் இங்க உள்ளவ வந்து ரொம்ப ஜாஸ்தியா பஃப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பஃப் வந்து இட் வில் பி நைஸ், ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா விட்டமின் வந்து இந்த இடத்துல தெரியாது. லைட்டா பஃப் கொடுத்துட்டு and then you go for this much sleeves so that இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா விட்டமின் ஜாஸ்தி கவரேஜ் ஆயிடும் நமக்கு. சோ இந்த மாதிரி பேக் இந்த ஒர்க் கொடுத்துட்டு and then front இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இட்ஸ் a very beautiful curve. I love this curve. இது ஆனா போட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஸ்லீவ்ஸ்ல உள்ள லிட்டில் பிட் ஆஃப் பெரிய ஸ்லீவ்ஸ் வரும். ஸோ அதுல இருந்து கட் பண்ணிட்டு பேக்குக்கு பேட்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு கான்செப்ட். சாரி இட்ஸ் an organza by Tassar, such a beautiful saree. இதுல ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஸ்மால் லிட்டில் ஃபங்க்ஷன், கான்ஃபரன்ஸ்க்கு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பிகாஸ் இதுல வந்து ஹைலைட் பண்ண விஷயம் அவ்வளவுதான், கர்தானாஸ் வச்சு இதுல வந்து மல்டி கலர் கர்தானாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சில்வரோ ஒரு கோல்டோ இல்லாம மல்டி கலர் கர்தானாஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு சட்டிலா இருக்கும். such a nice concept. இதுல வந்து ரெண்டு டியூவல் கான்செப்ட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து ஒர்க், செகண்ட் வந்து இதுல வந்து லிட்டில் பிட் ஆஃப் அந்த என்ன சொல்றது பட்டி கொடுத்துட்டு ஸ்பாஞ்ச் ஒர்க்கும் பண்ணிருக்கோம். இட்ஸ் a pattern kind of pattern and ஒர்க் ரெண்டுமே பண்ணிருக்கோம். பேக் ஃபுல்லா இது மாதிரி கவர் பண்ணிருக்கோம். வெரி டீசன்ட். சிங்கிளும் போட்டுக்கலாம், ப்ளீட்டும் வச்சுக்கலாம், ரொம்ப அழகா தெரியும். அடுத்தது வந்து இது நம்மளோட மல்டி ஹியூட் லேரியா டசர் சில்க் சாரி. இட் இஸ் our all time favorite. So it's a nice subtle saree. இதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணிருக்கோம். சோ இதுல உள்ள காம்பினேஷன்ஸ் எடுத்து தான் பண்ணிருக்கோம். வேர் யூ ஹவ் காட் திஸ் சிக்கு கலர், அப்புறம் இந்த ஃப்ளவர் கலர் எல்லோல எல்லாமே மைல்டு பேஸ் கலர் பேஸ் எடுத்து பண்ணிருக்கோம். சோ தட் ரொம்ப த்ரோ ஆகாது. சோ யா, so back இந்த மாதிரி பண்ணிட்டு with a little bit of scallop model and front வந்து இந்த மாதிரி V cut கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ்லயுமே scallop கொடுத்திருக்கோம். கீழே இந்த பார்டர் விட்டுட்டு இந்த பார்டருக்கு மேல இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்போது பார்டரும் அழகா தெரியும். ஆக்சுவலி இந்த பார்டர் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நான் இந்த பார்டர் அப்படியே விட்டுட்டேன். ஒரு சில இதுக்கு பார்டர் மேலேயே பண்ணிடுவேன், ரொம்ப அது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒர்க் வந்து இட்ஸ் a complete hand work with little bit of கோரா. அந்த கோராவும் ரொம்ப மைல்டா சட்டிலா இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கோம். முக்கியமான கான்செப்ட், ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் வந்து நம்மளோட
சுடிதார் மெட்டீரியல்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியும், திருநெல்வேலியில ஏகப்பட்ட பேருக்கு தெரியும். இது கட்டாயம் நான் காட்டியே ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதுல வந்து காலர் நெக் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு அழகான கட்ஸ் கொடுத்து பண்ணிருக்கோம். ஸ்லீவ்ஸ் ஸோ இந்த மாதிரி வரும். ஸ்லீவ்ஸ்ல ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடும்போது யூ வில் கெட் திஸ் கட். இது வந்து என்ன சொல்ல, ஏகப்பட்ட பேர் பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா, they will feel really nostalgic. Second வந்து it's a different neck pattern altogether, and we have given a back zip over here. See this, it's a nice invisible back zip over here. And இதுக்கு வந்து sleevesல வந்து இந்த pearls attach பண்ணி we have made this different sleeves. நாங்க எப்போதுமே சுடிதார் எக்ஸ்பர்ட் for the past 18 years. sarees blouses-ல இப்ப நிறைய improvisation கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்னு வந்து ஷிஃபான் சாரிக்கு ரெண்டுமே ஒரே ஃபேமிலிக்குள்ளதுதான். ஒருத்தங்க சின்ன பொண்ணு, இன்னொருத்தங்க என்ன மாதிரி. சோ இந்த என்ன மாதிரி உள்ளவங்க வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடு ஹேமான்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்களுக்கு தக்கனபடி பண்ணிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணுக்கு பார்த்துடலாம். ரெண்டு பேரும் சேம் டு சேமா கட்டிட்டு போற விஷயம். சோ நான் இதுல வந்து ஒரு அழகான போ வச்சு கொடுத்துருக்கேன். இட் வில் பி வெரி நைஸ். அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நெட்டட் ஸ்லீவ் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஷீன். பிகாஸ் இதுல ஆல்ரெடி உங்களுக்கு ஜிலி வருது. ஸோ ஸ்லீவ்ஸ்லயே அந்த மாதிரி ஜிலி நெட்டட் ஸ்லீவ்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே அழகா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் இது அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி போ வச்சு கொடுத்துருக்கேன். போடும்போது சிங்கிள்ல போடும்போது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். இவங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் பண்ணணும் ரொம்ப ஆசை. பட் கொஞ்சம் குறைச்சு பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அழகாகவும் இருக்கிற சொல்ற மாதிரி கிளைண்ட். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்ல வந்து ஐ ஹவ் மேட் இட் வெரி சிம்பிள் ஒன். ஸோ தட் போ வைக்கல அவங்களுக்கு. போ வச்சு ஆக்சுவலி இதுல அழகா இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட்? ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கட்ஸ் எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இந்த 3 சாரில நம்ம காட்ட போறோம். இதுல வந்து இட் இஸ் அ வெரி டீப் யூ வந்து யூஸ்வலா இப்படி வரும், இல்லாட்டி ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி வரும். இதுல வந்து இட் இஸ் ஸ்ட்ரைட் பாதி வந்து அண்ட் தென் வி ஹவ் மேட் அ யூ நெக் இந்த மாதிரி. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்போது. இட்ஸ் அ வெரி நைஸ் டீப் யூ நெக். பேக்ல கீழே அந்த மாதிரி ரோப் கொடுத்திருக்கோம். ஆஸ் ஐ கீப் சேயிங் அது ரொம்பவே ஸ்டைல் அண்ட் மாடர்னா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஷோல்டரோட சைஸ் வந்து 1 இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் கூட தான். ஃப்ரண்ட் வந்து இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் நெக். இங்க பார்த்தேன்னா நான் அந்த டயக்ராம்ல வரைஞ்சு காட்டுறேன். இட் இஸ் அ வெரி நைஸ் பியூட்டிஃபுல் நெக். ஸோ பிரின்சஸ் கட் வித் அ சிக் ஃபின். ஆல்ரைட், ஸோ இது ஒரு ஸ்டைல் ஆஃப் கட். இந்த சாரிக்கு we have made a very nice beautiful mix and match. See this. So yeah, it is a full sleeve like how I am wearing. And இந்த கட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கட். It is a very nice deep V cut with a கீழே மாத்திரம் 1 இன்ச்சுக்கு தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து hooks வரும். And பின்னாடி we have given this rope over here down portion. ரொம்ப ஸ்டைல் அண்ட் மாடர்னா இருக்கும் இந்த கட். ஐ லவ் திஸ் கட். கப்பும் போய் உட்காந்துரும் கரெக்டா. இட்ஸ் ரியலி அ ஹாட் பிளவுஸ்னே சொல்லலாம். such a beautiful blouse it is. லாஸ்ட் பிளவுஸ் வந்து இட் இஸ் a very close neck and with a backல வந்து loop buttons வச்சு பண்ணிருக்கோம். See this, such a nice amazing thing. It's a very close neck and backல இந்த மாதிரி loops and buttons. இந்த இடத்துல வந்து சின்னதா அந்த ஹோல் போடும்போது அந்த ஹோல் தெரியும். Which is very nice and cute, right? I love this. I am totally in love with this blouses. So இந்த மாதிரி உங்களுக்கு அழகா தெரியும். இது எல்லாமே நம்ம கட்ஸ் டிஃபரன்ஸ் கொண்டு வரும்போது நீங்க சிங்கிள் ப்ளீட்டட் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலா மாடர்னா ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சிங்கிளா போட்டுக்கலாம். however you want it. நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ சோ ஹாப்பி இதெல்லாம் காட்டும்போது. லைக் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ். நிறைய கிளைண்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் கட் ஸ்டைல்ஸ் அண்ட் ஒர்க் பண்றதுக்கு. அதுக்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். We'll be back with lots and lots of creatives. Bye-bye.